ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட யாக்கோப்பு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 16வது வசனம். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. நீங்கள் தேவனிடத்தில் ஏறெடுக்கிற ஜெபம் உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் பலனுள்ளதா இருக்கிறது. பலவீனத்தோடு காணப்படுகிறீர்களா? ஒரு வகை சோர்வோடு இருக்கிறீர்களா? ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு உங்கள் இருதயத்தில் இருக்கிறதா? ஜெபம் செய்யுங்கள், ஜெபம் செய்யுங்கள். எல்லாவற்றையும், பாரமானாலும் கஷ்டமானாலும் தேவையானாலும் வியாதியானாலும் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திற்கு சென்று ஜெபிக்கிறவர்களாயிருங்கள். ஆம் தேவ ஜனமே, ஒருவருக்கு ஒருவர் நாம் ஜெபிக்கிற பொழுது, ஒருவருக்காக ஒருவர் பரிந்து பேசுகிற பொழுது அது மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. நீங்கள் பிறருக்காக ஜெபிக்கிற பொழுது, நீங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிற பொழுது, நீங்கள் தமிழ்நாட்டிற்காக ஜெபிக்கிற பொழுது அது மிகவும் பலனுள்ள ஜெபமாய் இருக்கிறது. ஆம், இந்த குடியரசு நாளை கொண்டாடுகிற நம்முடைய நாட்டு இதோ உண்மையாகவே தேவனை ஏற்றுக்கொண்ட ஒரு குடியரசு நாடாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறவர்களாயிருங்கள். ஆம், ஏதோ எங்கேயோ ஏதோ நடக்கிறது, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நாம் நன்றாக இருந்தால் போதும், என்னுடைய குடும்பம் நன்றாக இருந்தால் போதும் என்று சொல்லி ஒரு சுயநல விரும்பிகளாக இருக்காதீங்கள். கரங்களை ஏறிடுங்கள், நாட்டிற்காக ஜெபியுங்கள், இராணுவ வீரர்களுக்காக ஜெபியுங்கள், தேசத்திலே பெருகி கொண்டிருக்கிற ஊழலுக்காக அட்டூழியங்களுக்காக ஜெபியுங்கள், நல்ல தலைவர்களை எங்களுக்கு கொடும் என்று சொல்லி ஜெபியுங்கள், வரக்கூடிய எலெக்ஷனுக்காக ஜெபியுங்கள். நீங்கள் பலனுள்ளவர்களாய் இருக்கதான் கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவர் சொஸ்தமடையும்படிக்கு ஒருவருக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி, தேசம் சொஸ்தமடையும்படியாக, இதோ நம் தமிழ்நாடு சொஸ்தமடையும்படியாக ஜெபியுங்கள் தேவ ஜனமே. ஆம், ஆரோக்கியமற்று இருக்கிறதல்லவா, பலனில்லாமல் இருக்கிறதல்லவா, இதோ சரி செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறதல்லவா, நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் மிகவும் பலனுள்ள ஜெபம். எனவே உங்கள் கரங்களை ஏறிடுங்கள். குடியரசு தின விழாவை கொண்டாடுகிறவர்களாய் அல்ல, மாறாக உண்மையான குடியரசை பெற்றுக் கொடுக்கிறவர்களாக, நான் பரலோக வாசி என்பதை உணர்ந்து பரலோகத்தை பூலோகத்திலே கொண்டு வருகிற ஒரு ரட்சிப்பின் பாத்திரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்து ஜெபியுங்கள். நீங்களே நீதிமான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் எங்கள் தேசத்திற்காய் ஜெபிக்கிற பொழுது, நாங்கள் பிறருக்காக நாங்கள் ஜெபிக்கிற பொழுது அந்த ஜெபம் பலனுள்ளதா இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறவரே, நாங்கள் நீதிமான்கள் என்று சொல்லி நம்பி எங்களை ஜெபிக்கிறவர்களாய் நீர் வைத்திருக்கிறீரப்பா. நாங்கள் ஜெபிக்காதபடிக்கு, சுயநலவாதிகளாக நாங்கள் இல்லாதபடிக்கு ராஜா தகப்பனே, சோர்வு உள்ளவர்களாக நாங்கள் அநேக நேரத்திலே இருந்து எங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை நாங்கள் இழந்து விடுகிறோம் சுவாமி. இந்த நாளிலே கூட ராஜா எங்களுடைய தேசத்திற்காக ஜெபிக்க, அழிந்து கொண்டிருக்கிற வாலிப சமுதாயத்திற்காக ஜெபிக்க எங்களுக்கு ஆண்டவரை கிருபை கொடுங்கப்பா. எங்கள் வாய்களை நாங்கள் விரிவாய் திறக்க, பலனுள்ள ஜெபம் எங்கள் வாயிலிருந்து வெளிப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்க. ஒருவருக்காக ஒருவர் நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah.